அக்காட்ட இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஏன்னா நம்ம ரூத் அக்கா தான் எனக்கு மெசேஜ் குடுக்க வரதா இருந்தது. ஃபர்ஸ்ட் சுசிகா தான் போட்டிருந்தேன். அப்புறம் சுசிகா முடியாதும்மா இன்னைக்கு அப்டின்னோனே தான் அப்புறம் ரூத் அக்காவ சொன்னேன். ரூத் அக்காவும் சரின்ட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்றாங்க. இல்ல செல்வி இன்னைக்கு வர முடியாதுன்னு. அப்பதான் டக்குன்னு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் கவனிக்கல. அப்புறம் சாலினிக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. சாலினி தான் எனக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணிட்டு இப்படி வர முடியாதாம்ப்ல. நீ என்ன பண்ண போற? வேணா பரிமளக்கா வேணா கேட்டு பார்க்கறியா? அப்படின்னு சொல்லி அவ ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குனு பரிமளக்காவுக்கு நான் கால் பண்ணேன். உடனே சரின்னு சொன்னாங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1 மணி நேரத்துக்குள்ள நான் சரின்னு சொல்றதுன்னா ஒரு பெரிய காரியம். ஆ சரி ரொம்ப சந்தோஷம் பரிமளாக்கா. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா. தேங்க்யூடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு பாடல் நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. எல்லாரும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் இப்ப உங்க மனதுக்குள்ளயாவது இல்ல வாய் விட்டு பாட முடியும்னாலும் ஒரு முறை இந்த பாட்டை பாடுங்களேன். நான் எல்லாவற்றிலையும் எனக்குள்ள எல்லாவற்றிலையும் முதல் நேசிப்பு யாரதான் நேசிப்பேன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவதான் நேசிப்பேன்னு சொல்லுங்களேன். நீங்க இருக்கிற அறைக்குள்ளாய் ஒரு பெரிய வல்லமை, ஒரு மகா பெரிய வல்லமை. அன்று 120 பேர்கள் மத்தியில அந்த மேல் வீட்டு அறையில விழுந்த அந்த அபிஷேகம் ஒரு முறை நம்மளையும் நிறைக்கத்தக்கதாய். ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் க்ளோரி நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லலாமா? ராஜா,
இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடக்க ஜெபம் முதல் தகப்பனேப்பா. ஆண்டவரே நாங்கள் வேதம் வாசிக்கும் பொழுதும், ஆண்டவரே அப்பா ஆக்னஸ் தங்கை தகப்பனேப்பா, ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும் பொழுதும், அந்த ஆராதனையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பா தகப்பனேப்பா, நீர் மகிமைப்பட்டதின் நிமித்தமாய் ஓ ஹalleluya அப்பா, இந்த வேளையிலையும் அப்பா, இந்த செய்தி வேளையிலையும் அப்பா, அடியேனை மறைத்து தகப்பனேப்பா, இந்த வெறுமையான பாத்திரமாகிய அப்பா என்னிலிருந்து தகப்பனேப்பா, உம்முடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் அப்பா என்னை தாழ்த்தி உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரேப்பா, ஆண்டவரே இதை நடத்துகிற செல்வி தங்கையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க அத்தை மாமா, அவங்க பிள்ளைங்க, அவங்க அந்த ஜோயல் தம்பி, அந்த மகாராஜா அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பாவை ஆசீர்வதிங்க, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க. இந்த வேலையில அப்பா நாங்கள் செபிக்கிற வேலையில அப்பா தகப்பனே அப்பா ஒரு பெரிய மாற்றம், இன்னும் மாற்றம். தங்கை சொன்னாங்க அப்பா நல்லா இருக்காங்க, இப்போ ஒரு சத்தம் கூட ஒரு முனகல் சத்தம் கூட இல்ல, வலிக்குதுங்கிற சத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் அதை விட ஒரு பெரிய உன்னத பலன், தேவ பலன் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனாரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன், செபிக்கிறோம் அப்பா, செபிக்கிறோம் ஆவியானவர். அல்லேலூயா. அப்பா இப்ப கூட தகப்பனே இதுல இருக்கிற 19 பேர் மேலையும் அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலையும் அவன் நாங்க என்னென்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும். நிறைவாய், நிறைவாய், நிறைவாய் ஊற்றுங்க, நிறைவாய் ஊற்றுங்க. அபிஷேகத்தினால் துள்ளக்கத்தை கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இப்பொழுதே தகப்பனே அப்பா, அப்பா உங்களுடைய வல்லமை பெரியதுப்பா, உங்களுடைய வல்லமை பெரியது ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் சுவாமி இடைப்படுங்க. இந்த மனுஷிகமாய் என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராத வண்ணம் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. நீங்களே உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரை நிறைக்க முடியாது அப்பா, என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தது நான் ரொம்ப ரொம்ப சின்ன பாயிண்ட்ஸ் தான். என்னால ரொம்ப அதிகமா எடுக்க முடியல. என்ன இன்னைக்கு ஒரு வார்த்தை அப்படின்னா, பெரியவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யோவான் ஸ்நானகனை குறித்துதான் இது ஒரு சொல்லப்பட்டதான, இது என்ன வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு என்னையும் உங்களையும் நோக்கி கடந்து வருகிறது. ஒருவேளை நம்ம மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு முன்பாக பார்த்தோம்னா சிறுமைப்பட்டவளாக இருக்கலாம். எத்தனையோ வருடங்களாக நம்ம சிறைப்பட்டு அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு மூலையில இருந்த மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நம்ம இன்னைக்கு என்ன ஏசப்பா சொல்றாங்கன்னா, நீ பெரியவனா இருப்பாய், நீ பெரியவளா இருப்பாய். உன் குடும்பத்துக்குள்ள, நீ வேலை செய்கிற ஸ்தலத்துக்குள்ள, நீ செய்கிற ஊழியத்துக்குள்ள, உன் கணவன்மார்கள் மாமியார் மத்தியில, மாமனார்கள் மத்தியில, உன் நாத்தனார்கள் மத்தியில, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, எல்லாம் உங்களுடைய இன ஜன பந்துக்கள் பக்கத்து வீட்டார் மத்தியில, எல்லார் மத்தியிலையும் நீ பெரியவளா இருப்பாய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்வீங்களா? பெரியவர்களா இருப்பீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பெரியவராக, நம்ம ஒவ்வொருவரையும் என்னையும் சேர்த்துதான் பெரியவராக, பெரியவளாக மாற்ற விரும்புகிறாராம். பெரியவளாக என்ன செய்கிறாராம்? மாற்ற விரும்புகிறாராம். இந்த பகுதியில பெரியவர்களாக விளங்குவீர்கள். சபையில என்னையும் பெரியவர்களாக, நம்மளையும் பெரியவர்களாக மாற்ற விரும்புகிறாராம். நம்ம கிரேஸ் அக்கா கூட ஒரு சாட்சி சொன்னாங்க.
அக்காவை என்ன செய்ய போறாங்க ஏசப்பா? எடுத்து உபயோகப்படுத்த போறாங்க. ஒரு பெரியவளாக இத்தனை வருஷம் அவங்க தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு பிரபலமாக அக்காவை அந்த இடத்துல வைத்து கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து எப்படி வருமா? ஒரு தீப்பொறி போல அது நிறைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அது அப்படி ஒரு அக்காவை ஒரு பெரியவர்களாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறாராம். அக்காவை மட்டும் இல்ல, இந்த குரூப்ல இருக்க நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறாராம். சமுதாயத்துல நம்ம ஒவ்வொருவரையும் பெரியவராக மாற்ற விரும்புகிறாராம். இந்த தேசத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் பெரியவராக மாற்ற விடுகிறார். படிக்கிற இடத்துல பெரியவராக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நம்ம என் பிள்ளை ஒழுங்கா படிக்கிறது இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில உண்டு. மொபைல் போனுக்கே அடிமைப்பட்டு கிடக்குறானே என் மகன் ஒழுங்கா எழும மாட்டேங்கிறானே, வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறானே, செவிக்க மாட்டேங்கிறானே. ஓ, எப்படியாவது அவன் ஒரு 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 கேம் பிடியில மாட்டிக்கொண்டிருக்கிறானே என்று கூட பெற்றோராகிய நம்ம ஒரு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லாரையும் அப்பேற்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் என்னவா செய்ய மாற்ற விரும்புகிறாராம்? பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறாராம். மாற்றி கனப்படுத்த விரும்புகிறாராம். வேலை பார்க்கும் இடத்துல பெரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். மாற்ற விரும்புகிறார். எல்லா விதத்திலையும் தேவன் உங்களை சாதாரணமானவர்களாய் அல்ல, எளியவர்களாய் அல்ல, சிறியவர்களாய் அல்ல, தேவன் உங்களை பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புகிறீங்க? இன்னைக்கு நிச்சயமா இத்தனை நாள் நான் கூனி குறுகின இதெல்லாம் இல்ல. இன்னைக்கு என்ன ஏசப்பா என்ன செய்ய போகிறாங்க? பெரியவளாய் மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்துல கனப்படுத்த விரும்புகிறார். ஊழியத்துல கனப்படுத்த விரும்புகிறார். நீங்க செல்கிற இடங்களெல்லாம் ஒரு அந்த பஸ்ல கூட ஹல்லேலூயா ஒரு சின்ன சுவிசேஷம் நம்ம தங்கச்சி சொன்ன மாதிரி அதுலயும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த வார்த்தையை கனப்படுத்தி ஒரு பெரியவளாய் நம்ம மாற்ற விரும்புகிறாராம். சில ஊர்கள்ல பார்த்தா இவங்கதான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்க ஒவ்வொருவரையுமே தேவன் என்னதான் செய்ய போறாராம்? பெரியவர்களாக தேவன் மாற்றி கனப்படுத்த விரும்புகிறாராம். ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ எனக்கு மெசேஜே கொடுக்க தெரியாத என்ன எப்படி? இப்படி எல்லாம் இல்ல. நீங்க நம்ம எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கிறோமோ அந்தந்த ஸ்தானத்துல உங்களுக்கு ஒரு உயர்வு, ஒரு பெரியவளாய் கர்த்தர் மாற்றி உங்களை கனப்படுத்தி வைக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர்களாக கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். வேதத்துல பெரியவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வெகு சிலர். அதுல சிலரை குறித்து ஒரு 3 பாயிண்ட் தான் பாத்துக்கோங்க. சிலரை குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிற போது இவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவன் என்று ஒரு பெரிய பையன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு மீசை நம்ம முளைச்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பெரியவன் சொல்லிடுவோம். ஆனா அது பெரியவன் இல்ல. வேதத்துல உங்களையும் என்னையும் கனப்படுத்தி ஒரு பெரியவளாய் ஒரு உயர்த்த போகிற நம்மளுடைய தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. எங்களையும் கூட இந்த இடத்துல அப்பா நாங்க செய்கிற வேலைகள்ல செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் எங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்மள பெரியவளாய் மாற்ற போகிறார். நீங்க நினைக்கலாம் அந்த வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா அந்த வாய்ப்பை உருவாக்குகிற வல்லமை இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். இல்ல கவனிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில பெரியவனாயிருந்தான். இங்க நம்ம வாசிக்கிற மனிதன் மொர்தெகாய் இவர் ராஜாவுக்கு முன்பாக பெரியவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் ஒரு சாதாரண மனுஷன். இந்த மொர்தெகாய் ஒரு எளிய மனிதன். மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய பின்பலம் கிடையாது. மொர்தெகாய்க்கு ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல. அவர் எப்படி? ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனா வேதம் சொல்லுகிறது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தானா. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிடுச்சான். எல்லா நாடுகளிலும். இன்னைக்கு நம்மளுடைய பெயர் நம்மளுடைய வேலை செய்யற ஸ்தலங்கள்ல, நம்மளுடைய குடும்பங்கள்ல, எல்லாவற்றிலையும் செய்கிற ஊழியங்கள்ல, எல்லா காரியங்கள்லயும் கர்த்தர் பெரியவளாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் தேசங்களிலும் தங்கச்சியோட அழகா சொன்னாங்க.
செல்வி தங்கச்சி என்ன என்னது பிளஸிங் யூத் மிஷன்ல சென்னைக்கு கூப்பிட்டிருக்காங்க, திருநெல்வேலியில கூப்பிட்டிருக்காங்க, எப்படி போகணும்னு தெரியலன்னு சொல்லி. இப்படிதான் கர்த்தர் அவங்களையும் கொண்டு நிறைய பேர் பலப்படுத்த போகிறார். பெரியவளாய் ஒரு பெரிய கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகளுக்கு கொண்டு வருகிற தேவன் ஹல்லேலூயா பிள்ளைய பெரியவளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா இது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேரை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பிரபல்யமாக்குகிறார். தேசத்திலே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். அதே மொர்தெகாயை குறித்து எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் யூதருக்குள் பெரியவனாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னொருக்கா வாசிக்கிறேன். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் யூதருக்குள் பெரியவனாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டுமாய் மொர்தெகாய் குறித்து சொல்லப்படுகிற வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, மொர்தெகாயை எளியவனான மொர்தெகாயை சாதாரணமானவனை கர்த்தர் பெரியவனாக மாற்றுகிறார், மாற்றி கனப்படுத்துகிறார். எளியவனாகிய மொர்தெகாயை பெரியவனாக மேன்மைப்படுத்திய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம ஊழியத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்முடைய வேலை ஸ்தலங்கள்லையும் எல்லாவற்றையும் நம்மளுடைய ஜெபங்கள் என்னவாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தி பெரியவளாய் மாற்ற கர்த்தரால் முடியும். மொர்தெகாய் என்ன காரியம் செய்தார்? மொர்தெகாயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, மொர்தெகாய் எஸ்தர் 4:17 பார்த்தோம்னா, அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். எஸ்தர் 4:15 பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது என்னன்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். 3 நாட்கள் புசிக்கல, குடிக்கல, எந்த தண்ணியும் குடிக்கல இருந்து உபவாசிக்கிற அந்த செபிக்கிற மொர்தெகாயைத்தான் தேசத்துல தேவன் என்ன செய்தாராம்? அரண்மனையில கர்த்தர் பெரியவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு இது நல்லா விளங்குச்சு? நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்கு பிரியமான நம்ம இருக்கிற ஒவ்வொரு எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் பெரியவளாய் மாற்ற விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம உபவாசம் இருந்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணி பாடல்களை பாடி வேதத்தை வாசித்து நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? ஒவ்வொருவரும் ஜெபத்துல தரித்திருக்கணுமா? ஆனா நிறைய வேலைகள்ல நான் சொல்லக்கூடாது. நான் என்னுடைய வேலைகள்ல நான் சொல்றேன். என்ன செய்வேன்னா, உபவாசம் இருப்பேன். உபவாசம் இருக்கும்போது டீ குடிச்சிருவேன். 1/4 டம்ளர் தான் டீ குடிப்பேன். காலையில ஒரு 1/4 டம்ளர் குடிச்சேன்னா, ஈவினிங் ஒரு டீ. ஆனா அதே இது ஒரு உபவாசம் இருக்கேன்னு சொன்னேன்னா, கட்டாயம் ஒரு 1 டம்ளர் டீ அதையே ஹாஃபா எடுத்து ஒரு ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா எடுத்த மாரி இருக்கும். ஒரு 3 தடவ காலையில மட்டும் தான் என்னால இருக்க முடியும். அதுக்கு மேல எனக்கு சுகர் இருக்கனால ரொம்ப லோவாயிரும். நடுங்கிரும். அதனால அப்படி சில நேரம் ஒரு ஜூஸையும் போட்டு குடிச்சிருவேன். என்னதான் நான் சொல்றேன், இந்த மாரி எல்லாம் இருந்தா அது உபவாசமே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்லிக்குவேன் என்னன்னு, நான் ஒரு ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் வீட்ல. ஆனா நான் ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டுருவேன். அதே இது நான் முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டிங்க முடிச்சுட்டு ஒரு தட்டுல சோற போட்டு நல்லா
நல்ல ஒரு சாப்பாடா நல்லா நிறைய உருட்டி உருட்டி சாப்பிட்டே விடுவேன் பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த சுகர் லெவல் வந்து எனக்கு ரொம்ப லோ ஆன உடனே கட 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 கடன்னு நிறைய அள்ளி போட்டுருவேன். அதையும் சுகர் ஏத்திரும் பாத்துக்கோங்க. ஆனா வேற மாதிரி சாப்பாடா இருக்கும். டயட் சாதமா இருக்கும். அப்படி நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நான் முதல்ல அது எனக்கு தான். ஆனாலும் அந்த முர்தேகாயின் உபவாசம் எப்படி இருந்தது? குசியாமலும் குடியாமலும் அல்லும் பகலும் 3 நாட்களும் உபவாசம். அதுதான் உபவாசம். நம்மளையும் நிறைய பேர் இப்படிப்பட்ட உபவாசத்தை நீங்க எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேவ சமூகத்துல உட்கார்ந்தா சாயங்காலம் வரையிலும் இப்படியே உட்காரணும். தண்ணி கூட குடிக்காம இருந்து உபவாசிப்பதுதான் ஒரு உண்மையான உபவாசம். மொர்தெகாயை போல 3 நாளும் நம்மளால இருக்க முடியாட்டாலும், ஒரு மாதத்துல 1 நாள் மட்டுமாவது நம்ம என்ன செய்யணுமா? காலையில இருந்து மாலை மட்டும் குடியாமலும் குடியாமலும் இருந்து நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? டீ குடிக்க மாட்டேன்னு ஒரு கடுமையான ஒரு உபவாசம் நம்ம எடுக்கணுமா? அப்பேற்பட்ட ஒரு உபவாசம் நானும் நிறைய நாள் நினைக்கிறேன். ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச சிறுமுகையில ஒரு அக்கா மளிகை கடை வச்சிருக்காங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு எனக்கு ரிலேட்டிவ் தான். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பக்கத்துல சாந்தி அக்கான்னு சொல்லிட்டு, அவங்க எடுத்தாங்கன்னா 3 டேஸ் அக்கா. இன்னைக்கும் அக்கா வந்து வீட்டு வேலையும் செய்வாங்க. இப்பவும் பேர பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் அக்கா வந்து தண்ணி கூட குடிக்கல பரிமளா அப்படின்ருவாங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. கடையிலயும் வேலை பார்ப்பாங்க. கடையிலயும் அப்படியே ஜரூரா நல்லா சுட்டிப்பா வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒரு தண்ணி கூட அக்கா 3 நாளும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. டீ குடிக்க மாட்டாங்க. நான் கூட கேட்பேன், "அக்கா எப்படிக்கா உங்களால இருக்க முடியும்?" அக்காவுக்கும் உடம்புல சரீரத்துல நெறைய பலவீனங்கள்லாம் உண்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு வைராக்கியமா ஒரு ஜெபிப்பாங்க. ஜெயிச்சு ஜெயிச்சு அவங்க காரியங்கள்லாம் எப்படிதான் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அவங்கள ஒரு பெரியவளாய் தான் அந்த இடத்துல மாற்றி வச்சிருக்காங்க. மொர்தெகாயோட வாழ்விலயும் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல், குடியாமல் இருந்து ஜெபித்ததனால மொர்தெகாயை அது எங்க இருந்தாரு அவரு? வாசலில் இருந்த மொர்தெகாயை அரண்மனை வாசல்ல கொண்டு போய் ஆண்டவர் வந்து நிப்பாட்டுறாங்க. அது எப்படி? அற்பமாயிருந்த மொர்தெகாயை கர்த்தர் அரண்மனையிலே பெரியவனாய் மாற்றுகிறார். எப்படி? அற்பமாயிருந்த மொர்தெகாய். அல்லேலூயா! எத்தனையோ நம்ம வாழ்க்கையில நெறைய காரியங்கள்ல நம்ம கூட அற்பமா எண்ணப்பட்டிருப்போம். நம்மள கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? உயர்த்த போகிறார். பெரியவளாய் மாற்றப் போகிறார். அந்த மொர்தெகாய் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்ததற்கு பின்பு கர்த்தர் அந்த தேசத்திலே மொர்தெகாயை பெரியவனாக மாற்ற முடியும் என்றால், கர்த்தர் நமக்கு இந்த எஸ்தர் குரூப் மூலமா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்ப தந்திருக்காங்க. ஜெபிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்க கிருபை செஞ்சிருக்காங்க. பாட, ஆராதிக்க நம்மளையும் அங்க நம்மளுக்கு அங்க செயல்படுத்துற இந்த சகோதரி இருக்காங்க. செல்வி தங்கச்சி இருக்காங்க. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்கன்னு அப்படி நம்மள உற்சாகமூட்டுற பிள்ளை இருக்காங்க இங்க. நம்மளும் ஒவ்வொருவரும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பெரியவனாக உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா! அதுக்கு முதல் காரணமே சகோதரிகளாகிய நம்ம தான். நம்மளுடைய முழங்கால முடக்கும் பொழுது, உபவாசியாமலும் குடியாமலும் இருந்து முடக்கும் பொழுது, நம்ம சரீரத்தை ஒடுக்கி ஜெபிக்கும் பொழுது, நம்மளையும் மீறி நமக்கு முன்பாய் பெரிய பர்வதமா இருக்கிற பிரச்சனைகள் என்னவாக இருந்துகிட்டாலும் அது முடங்கும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். அத நான் ரீசென்ட்டா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில கூட. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நீங்க முழங்கால் போட்டுதான் ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என்னாலயும் சரீரத்துல பலவீனம் இப்படியே ஒரு பொய் சொல்லிக்கிட்டு நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு முன்பாக எதிராக நின்று மலை போல நிக்கிற காரியம் முடங்குகிறத கண்ணால பார்க்க முடியுது. கண்டிப்பா. உங்க பைபிள கூட கையில எடுங்க. கையில எடுத்து 1/2 மணி நேரம் வாசித்தீங்கன்னா, அது 1/2 மணி நேரமும் முழங்கால் படியிட்டு வாசித்து பாருங்களேன். நீங்க அடுத்த வாரமே ஒரு சாட்சி சொல்வீங்க. 2 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு விடுதலை நிச்சயமாய், நிச்சயமாய் அந்த உபவாசத்தோடு ஒண்ணும் குடியாம நீங்க இருந்து வேதத்தை வாசித்து தியானித்து நீங்க இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாய் உண்டாகிறத அந்த மொர்தெகாய்க்கு உண்டாக்குன தேவன் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம 19 பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா! மொர்தெகாய் கிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல சுபாவம் என்னன்னு பாருங்களேன்.
எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன்னுடைய பூர்வ கோத்திரத்தையும் தன்னுடைய குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். கோத்திரத்தையும் குலத்தையும் தெரிவிக்கவே இல்லை. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போலவே இப்போதும் அவருடைய சொல்ல கேட்டே நடந்து வர்றான். மொர்தெகாய் பாத்தீங்கன்னா எஸ்தர் இடத்துல நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி இருந்தான். நீ என்ன குலம் என்ன கோத்திரங்கிறத மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, வெளிய சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. நல்ல ஒரு ஆலோசனை எஸ்தருக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறாரு. மொர்தெகாய் கிட்ட நல்ல சுபாவம் என்னன்னா, தான் என்ன இனம் என்ன ஜாதிங்கிறது நம்ம சொல்லவே மாட்டாங்க. இப்போ சிலர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய நாடார் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னால நாடார், அந்த நாடார், எங்க மாமாவுக்கு எல்லாம் ஊர்ல பேரு பாளையா நாடார், நாடார் நாடார்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிலர் கவுண்டர்ஸ் இருப்பாங்க. பழனிசாமி கவுண்டர் அப்படி நிறைய பேரை பார்த்திருக்கலாம். அவங்க ஜாதி பெயரே இணைத்துக் கொள்வாங்க. இப்படியா தங்களை அட்ரஸ் அவங்க செய்து கொள்றாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னா, அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஈஸ்வர கவுண்டர் தோட்டம்னு ஒரு பெரிய பணக்காரங்க. அப்படி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தவனே அது அவங்க பேரை வச்சு அவங்க கவுண்டர் அப்படிங்கிறதையும் ஒரு இனத்தையும் சொல்லியிருப்பாங்க. இனத்தை நம்ம என்ன செய்யவே கூடாதாம், காண்பிக்கவே கூடாதாம். கிறிஸ்தவர்கள் தான் நம்ம என்ன செய்யறாங்க, அதிகமாக தங்களுடைய இனத்தை காண்பிக்கிறாங்க. அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் சொல்லவே வேண்டாம். சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராதான் இருக்கும். நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதின்னு சொல்லி. இதெல்லாம் கட்டாயம் இருக்கவே கூடாது. இந்த ஆலயம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஜாதியின் பெயரினால ஆலயங்கள்லாம் பிளந்து கிடக்குது திருநெல்வேலிலாம் அதிகமா. நம்ம எந்த இனம்ங்கிறத நம்ம பேச்சு வழக்கத்துல ஒரு போதும் நம்ம என்ன செய்யவே கூடாது, நம்ம பேச்சால சொல்லிடவே கூடாது. மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொன்னது, நீ உன் குலத்தையும் உன்னுடைய இனத்தையும் நீ என்ன செய்யவே கூடாது, காண்பிக்கவே கூடாது, எவ்விதத்திலையும் நீ சொல்லக்கூடாது என்று. இன வித்தியாசம் உயர்வு தாழ்வே இல்ல. மொர்தெகாய் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா அவர் இருந்திருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் என்ற வித்தியாசம் இல்லாம நம்ம வாழணும். அந்த சுபாவம் மொர்தெகாயை போன்ற சுபாவம் நமக்குள்ளும் இருக்குமானால், மொர்தெகாயை கர்த்தர் எப்படி ராஜாவாகிய அரண்மனையில கர்த்தர் எப்படி அவரை பெரியவனாய் மாற்றினாரோ, நம்மளையும் நம்ம நிக்கிற ஸ்தானத்துல பெரியவளாய் நம்மளையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மொத்தம் 3 நபர் தான் நான் இன்னைக்கு குறிப்பிடுத்திருக்கேன். டக்குன்னு முடிச்சிருவேன். இரண்டாவதாக ஒரு மனிதனை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் பெரியவனாக மாற்றுகிறார். வாஸ்தவம்னா 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி, இங்க நாம் ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ராஜாவின் பேர் யோசபாத். இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, யோசபாத் வர வர பெரியவனாகி, நல்லா படிங்களேன், வர வர பெரியவனாகி. அப்போ யோசபாத்த பெரியவனாய் மாற்றின கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பெரியவளாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா யோசபாத்தை பெரியவனாய் மாற்றின காரியம் என்ன? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. நம்ம இருதயம் எதுல உற்சாகப்படுகிறது? நம்ம இருதயம் எதுல உற்சாகப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில நேரத்துல நம்ம நண்பர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப இருதயம் அப்படியே பூரிப்பாயி சந்தோஷமாயி, காலையில இருந்து நான்லாம் அப்படிதான். யாராவது வர்றாங்கன்னா அம்மா ஒரே கழுவுறதும் துடைக்கிறதும் அப்பா கூட்டுறதுமா தான் இருக்கும். அப்படி ஒரு உற்சாகம். அந்த மாதிரி உற்சாகத்தை நம்ம கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தருக்காய் நம்ம கொடுக்கணும். சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்படி நின்னு பரிமாறுறதும் சாப்பாட செய்யறதும் அதுலதான் என்னுடைய மனம்லாம் உற்சாகமா இருக்கு. அதெல்லாம் மாத்தணும். அதுல ஒரு பயங்கர சந்தோஷம். சிலருக்கு புது இடத்துக்கு நம்ம எல்லாம் போனோம்னா ஒரு கூட்டிட்டு போனா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கட்டாயம் இதெல்லாம் தேவைதான். ஆனாலும் நம்மளுடைய வழி, நம்மளுடைய சந்தோஷம் முதல்ல எதுல உற்சாகமா இருக்கணும்? யோசபாத்தை போல கர்த்தருடைய வழிகளில் நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளணும். கர்த்தருடைய வழிகள்ல யோசபாத்தையுடைய இருதயம் எப்படி உற்சாகம் கொண்டதோ, அதே போல நம்மளுடைய இருதயமும் உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அதே போலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, யோசபாத்தினுடைய இருதயம் எதில் உற்சாகம் அடைகிறதா? கர்த்தருடைய வழிகளில். நம்ம கையில போன் இல்லைன்னா நமக்கு மண்டையே பிச்சுக்கும். வாட்ஸ்அப்ல ஏதோ யாருக்கும் அனுப்பலன்னா அவ்வளவுதான், உற்சாகமே இல்லாம போயிடும். யோசபாத் ஓட உற்சாகம் எப்படி உண்டாகிறது? கர்த்தருடைய வழிகளில். அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, தேவனை தேடுகிற காரியத்துல நம்ம இருதயம் என்ன செய்கிறது தெரியுமா? உற்சாகம் அடையணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் டெய்லியும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தால் அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் அடைவோம். புதிதாக ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோமானால் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறோம், ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தரை குறித்த காரியங்கள்ல புதிதாக கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. யோசபாத்தோட இருதயம் கர்த்தருடைய வழிகளில் சந்தோஷம் அடைகிறது. ஆலயத்துக்கு வருவது, தேவனை தேடுவதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஸ்தோத்திரம் செலுத்துவதுல, துதிப்பதுல, ஆராதிப்பதுல, இப்படி தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம இருதயம் எந்த அளவுக்கு உற்சாகம் அடைகிறதோ, அந்த உற்சாகம் அடைய 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 யோசபாத் என்ன செய்யறாரு? வர 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 பெரியவனாய் மாற்றுகிற கர்த்தரை நம்ம என்ன செய்யறோம்? தெய்வமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம மனிதர்களை ஒருவேளை போற்றி துதிச்சு கொண்டிருக்கோமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அஹ் ஒரு நான் முந்தி கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் தான் சொல்றேன். அதாவது மனுஷர் கைகள்ல நான் மாட்டிக்கிட்டேன். எப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு ஒரு உதவி செய்தாங்க. ஒரு 50,000 பணம் குடுத்தாங்க. ஒரு 1 இயர் வரும்போது 3 டைம்ஸ் அவங்க திருநெல்வேலி சைடு வரும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் 5,000 ட்ரெஸ். அப்புறம் ஒரு தடவை மட்டும் வீட்டுக்கு வேண்டிய மளிகை ஜாமானங்கள்லாம் குடுத்தாங்க. இப்படியா அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். ஆனா அத வச்சு அவங்க போன் அடிச்சாங்கன்னா, நான் என்ன செய்யணும்? உடனே எடுத்தரணும். உடனே இப்ப வரைக்கும். உடனே நான் எடுக்கல. யார்ட்ட பேசிட்டு இருந்தாலும் நான் கட் பண்ணிருவேன். எடுக்கலன்னு வைங்களேன், கோவம் வந்துரும். சரியான கோவம் வந்துரும். நான் போன் பண்றேன், நீ எடுக்கலையா அப்படின்னு சொல்லி. அப்போ இதை ரொம்ப நாள் நான் யோசித்து 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 ரொம்ப அழுதுருக்கேன். ஏன் இந்த மாரி நான் மனிதர்களுக்கு ஆனா அதுக்குரிய அந்த அவங்க கொடுத்த கடன் எல்லாம் என்னால முடிந்த வரைக்கும் அடைச்சு எல்லாம் அதுக்கு மேலேயே செய்துட்டேன். கர்த்தர் என்ன செய்ய வச்சிருக்காரு. நான் செய்துட்டேன்னு சொல்லல. கர்த்தர் செய்ய வைச்சாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா, அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே நான் இருந்தேன். இது ஒரு சாட்சியா சொல்றேன். இது ஒருவேளை யாராவது இந்த குரூப்ல யாராவது நம்மள யாராவது மனிதர்கள் கைகள நான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிக்கி தவிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை நான் செய்த மாரி நீங்க செய்து பாருங்களேன். நிச்சயமா அதுல இருந்து விடுபடுற கர்த்தர், நம்மள விடுவிக்கிற கர்த்தர், அத உயர்த்துகிற கர்த்தரா இருக்கிறாரு பாத்துக்கோங்க. நான் இப்ப ரீசென்ட்டா தான் கர்த்தர் எனக்கு அத அ சொன்னாரு. எப்படின்னா, முழங்கால் போட்டு ஜெபிச்சு, முழங்காலே போடவே மாட்டேன் நானு. சும்மா 2 மினிட்ஸ் தான் இருக்கும் என்னுடைய முழங்கால். முழங்கால முடக்கி, கைகள்ல வேதத்தை எடுத்து முழங்கால்ல முடக்கி பாரு. உனக்கு எதிரா இருக்கிற உன்ன பத்தி சும்மா சும்மா நம்ம அற்பமா என்ற மனசுங்க எல்லாருமே காணாம போயிருவாங்கன்னாங்க. காணாம போயிருவாங்கன்னா இறந்து போயிருவாங்க இல்ல. அவங்களுடைய வார்த்தைகள் எதுவுமே நம்மள என்ன செய்யாது. அவங்களால பேசவே முடியாம கர்த்தர் அழகா மாற்றி போட்டார். இன்னைக்கு ஒரு சாந்தமா என்ன செய்யலாம் பரிமளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நான் இன்னும் அந்த மாதிரி முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கல, முழங்கால் போட்டு நான் பைபிள் வாசிக்கலன்னு சொன்னா, எனக்கு அருமையான தங்கையே, அக்காவே, யாரா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நீங்க இனிமேல் உங்களுடைய காரியத்துல பைபிள் வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் முழங்காலிட்டு ஜெபிங்க. இது கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஏதோ நான் இதை பேசவே கூடாதுன்னு வந்தேன். ஆனா ஆவியானவர் இதை உணர்த்துறார். யாராவது ஒருத்தருக்கு பயன்படுவார். கண்டிப்பா. அவங்க வாழ்க்கையில மனிதர்கள் மூலமா முடங்கி கிடக்குறேன்னு சொல்லி, அத மனுஷன் கையில மாட்டுறது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம். நெறைய கஷ்டம். ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா, எனக்கு ஒரு 500 தந்திருந்தாங்க. அந்த 500க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியா ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் விடிய காலம் 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலையா இருக்குன்னா, நான் எடுத்தே ஆகணும். அந்த 500க்கு மேல நம்ம செஞ்சிருப்போம். கர்த்தர் செய்ய வச்சிருக்காரு. ஆனா, அப்படி ஒரு ஒரு அடிமைத்தனம். அப்படி ஒரு அடிமைத்தனம். 12:30க்கு நானே ஒரு சுகர் பேஷண்ட். எனக்கு அப்பா, அம்மா எல்லாம் இருக்காங்க. அவங்களும் சிக் ஆவாங்க. நெறைய சூழல்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஆ அந்த சூழலையும் எழுப்பி விட்டுருவாங்க 12:30க்கு. என்னன்னா, அவங்களுக்கு அவங்க கவலை. அந்த கவலைய சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு 12:30 1 மணி.
கடைசியில 6 மணி நேரம் 8 மணி நேரம்னு இப்போ ஒரு 2021 இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு போராட்டமா இருக்குது. இது எப்படி ஜெயிக்கன்னு எனக்கே புரியல. முழங்கால் தான் கர்த்தர் பேசினாரு. நீ முழங்கால் போட்டு கைகள்ல பைபிளை ஏந்தி வாசி, என் வசனத்தை தியானி, பாரு இந்த பிரச்சனையெல்லாம் சுகமா முடிச்சு தரேன்னு. அதுல இருந்து கர்த்தர் வந்து ஆஹ் முடிச்சு தந்திருக்காரு. இது கர்த்தருக்கு சாட்சியாவே நான் இந்த இடத்துல சொல்றேன். நான் செய்திக்குள்ள தவறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹ் இதான் கர்த்தருடைய வழிகள்ல நம்ம வந்து யோசபாத்த போல நம்மளுடைய இருதயம் உற்சாகமா இருக்கணும். ஆலயத்துக்கு வருவதுல, தேவனை தேடுவதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிற இதுல, ஸ்தோத்திரம் செலுத்துவதில்ல, துதிப்பதில்ல, ஆராதிப்பதில்ல, இப்படி தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்மளுடைய இருதயம் எந்த அளவுக்கு உற்சாகம் அடைகிறதோ, உற்சாகம் அடைய அடைய யோசபாத் என்ன செஞ்சாராம்? வர வர பெரியவனாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களையும் பெரியவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உற்சாகம் கொள்ளுவது அவரோடு என்ன செய்கிறானா, மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசோடு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் அகற்றி விடுகிறானாம். விக்கிரகத்தோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு என்னவே இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. இதுக்கு அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் போடுறாங்க. எங்க வீட்டு வாசல்ல ஜாம கோடாங்கி வந்தா கொஞ்சம் என்ன சொல்றான்னு தான் கேட்போமேன்னு சொல்லி ஆசை வருதுன்னு சொல்லி காதையும் கொடுத்து கேட்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். எனக்கு எல்லாம் நல்ல ஜெபம் பண்றவங்க தான். ஆனா நாங்க எங்கேயாவது கடைக்கெல்லாம் போனோம்னா என் கூட சேர்ந்து வந்தாங்கன்னா, அங்க 3 சக்கர ஆட்டோ வருதுன்னா வெளியே வரமாட்டாங்க. யாராவது முடிய விரிச்சு போட்டிருந்தாங்கன்னா வரமாட்டாங்க. ஏதாவது ஒயிட் சாரி கட்டியிருந்தா வரமாட்டாங்க. ஆனா பைபிள் ஜெபம் அப்படி வாசிப்பாங்க. அதே நேரத்துல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹ் நம்ம கொஞ்ச நாள் என்ன செய்யணும்? நம்ம காது கொடுத்து கவனமா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதே நேரத்துல ஒரு 15 நாள்ல அந்த கோடாங்கி சொல்றாரு, உனக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா, நம்ம இருதயம் என்ன செய்யும்? அடிச்சுக்கிட்டே தான் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். யோசபாத்தை குறித்து விக்கிரகம் சம்பந்தப்பட்ட மேடைகளை, விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் அகற்றி போடுங்கிறாரு. யோசபாத் ராஜா தம் இருதயத்தில் இப்படி தோன்றுகிற அந்த விக்கிரக தோப்புகள், இருதய சம்பந்தப்பட்ட விக்கிரக மேடைகள் எல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவைகளோட எந்த ஒரு ஐக்கியமும் இருக்கவே கூடாது. சிந்தனைகள்ல, வார்த்தைகள்ல, செயல்பாடுகள்ல, எண்ணங்கள்ல கூட என்ன செய்து விடவே கூடாதாம். அவங்க என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம். நல்ல வீடு கட்டுகிறவர்களை பார்க்கலாம். இப்ப கிறிஸ்தவர்கள் சில சொல்றாங்க சமையலறை மட்டும் இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யவே கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடவே கூடாது. இது எல்லாமே அது அது என்ன சொல்ல டக்குன்னு மறந்துட்டேன். இந்த மாதிரி வீடு கட்டலாம் நல்லது, இப்படி கட்டினா நல்லதுன்னா சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்வப்படவே கூடாது. யோசபாத் கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யோசபாத் செய்த காரியம், விக்கிரகத்தின் காரியங்களை எல்லாம் அகற்றினார். எலி ஜோசியம், கிளி ஜோசியம், பள்ளி ஜோசியம் என்கிறத மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தை மட்டும்தான் நேசிக்கிற பிள்ளைகளாய் யோசபாத் எப்படிப்பட்ட காரியங்கள்ல சரியாக இருந்ததுனாலதான் யோசபாத் வர 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 பெரியவனானான். யோசபாத் செய்த அடுத்த பெரிய காரியம் பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, யோசபாத் வந்து யூதாவின் பட்டணங்கள்ல உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தம் பிரபுக்களை எல்லாரையும் கூப்பிடுறான். உபதேசம் பண்ணும்படிக்கு எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை பரப்புவதற்கு ஆட்களை அனுப்புகிறார். இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பெரிய ஊழியம், கர்த்தருக்கான ஒரு சந்தோஷமிக்க ஒரு ஊழியம் பாருங்களேன். யோசபாத்தோட வாஞ்சை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் பரவணும், தேவனுடைய சத்தியம் தேசமெங்கும் பரவணும். அதே அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, யாரையெல்லாம் யோசபாத் அனுப்பினாரோ அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? கர்த்தருடைய வார்த்தைய உபதேசிக்கிறார்கள். வேத புத்தகத்தை யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத் செய்த நல்ல காரியம் என்ன தெரியுமா? பலரை அனுப்புகிறார். எதற்கு? தேவனுடைய வார்த்தையை தேசமெங்கிலும் பரவும்படியாக. தேவனுடைய சத்தியம் தேசமெங்கும் போகணும்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தேவை. இயேசுவிட நாமம் தேசம் எங்கிலும் பரவிட்டே இருக்கும். ஈழ மக்கள் வாழ்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் குடியிருக்காங்களோ நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியில இயேசுவோட நாமத்தை சொல்லணும், இயேசுவோட நாமத்தை அறிவிக்கணும். நம்ம தொலைபேசியில பேசும் பொழுது கடிதம் மூலமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சுவிசேஷம் அறிவிக்கணும். எப்படியாவது ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படணும், ஜெபிக்கலாம், சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கலாம். இப்படியே யோசபாத் வர வர பெரியவனான. இதே போலதான் நம்மளும் செய்வோம்னா யோசபாத்தை போல நாமளும் வர வர பெரியவனாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். மூன்றாவதா ஒரு மனுஷனை கர்த்தர் பெரியவனாக மாற்றினாராம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
சீக்கிரம் முடிச்சிடுறேன். 12:13. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மூன்றாவதாக மகா பெரியவனானான் என்று யாரை சொல்லுகிறதுன்னா ஈசாக்கு தான் சொல்லுது. ஈசாக்கு பெரியவனானான், மகா பெரியவனாகி மகா பெரியவனாவதற்கு ஈசாக்கு என்ன காரியம் செய்தார்? அந்த தேசத்துல விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன விதை? வேதத்தின்படி என்ன விதை? வேதத்தின்படி என்ன காட்டுகிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 126:5 வசனத்துல வாசிக்கிறோம். அது என்ன விதை என்றால் கண்ணீர் தான் அந்த விதை. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அரிப்பார்கள். இன்னைக்கு நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம கண்ணீரோட விதைக்கிறோமோ, விதைங்கிறது நம்ம ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ, அந்த கண்ணீர் நிச்சயமா ஒரு நாள் நம்ம கம்பீரத்தோட அறுப்போம். கண்ணீர் என்பது விதை. எவ்வளவோ கண்ணீர் துளிகள் வீட்டுல இருக்கலாம். தேவ சமூகத்துல வந்து ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்மளுடைய இருதயம் உடைக்கப்பட்டு நம்ம கண்கள் எல்லாம் வடியும் பாருங்க கண்ணீர். அது விழுந்தாலும் சரிதான். ஒருவேளை நம்ம சரியில்லையோ, நம்ம என்ன செய்வோம்? நம்ம சாரிலையோ கைக்குட்டையிலயோ தொடச்சுக்கலாம். நம்ம கிச்சன்ல வேலை செய்து கொண்டு இருக்கும்போது கூட குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, நம்ம கணவன்மார்களை நினைத்து, ஒருவேளை நம்ம கிட்ட கடன் இருக்கா, நம்மளுடைய தொழிலை நினைத்து, ஒருமே சரியில்லையே, எதைதான் நினைத்த, பெற்றோரை நினைத்து, குடும்ப சூழ்நிலையை நினைத்து கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொரு துளிகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்ம வந்து அற்பமா நம்ம நினைச்சிடலாம். நம்ம தானே கண்ணீர் விட்டுருக்கோம். இல்ல, கர்த்தருடைய பாதத்துல நம்ம வந்து விழும் பொழுது கர்த்தருடைய நோக்கி தானே நம்ம அழுகிறோம். நம்ம இப்படி பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் ஒவ்வொரு விதைகளாகவே இந்த பூமியில் விதைக்கப்படுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். ஈசாக்கு இப்படிதான் விதை விதைத்தார், 100 மடங்கு பலனை கண்டார். கர்த்தர் ஈசாக்கை மகா பெரியவனாய் மாற்றினார். எந்த அளவுக்கு கண்ணீரை விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு கம்பீரமாய் அறுப்பார்கள். கர்த்தர் ஒரு நாளும் சிறியவனாய் அல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் பெரியவளாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அண்ணால பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல கண்ணீரை விதைத்தாள். அந்த அண்ணால கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த அண்ணாளுக்கு பிறந்த குழந்தை பாருங்க, சாமுவேலை கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அது மட்டுமல்ல, சவுல், தாவீது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய மகா பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை கனப்படுத்தினார். சாமுவேல் நியாயாதிபதி மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. 2 பொறுப்புகளை வைக்கக்கூடிய அளவிற்கு சாமுவேலை கர்த்தர் கனப்படுத்தினார். காரணம் அன்னாளோட கண்ணீர் துளிகள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரை வடிக்கிறோமோ, ஒவ்வொரு துளியும் கண்ணீர் அல்ல, ஒவ்வொன்றுமே கண்ணீர் விதைகள். எந்த அளவுக்கு கண்ணீர் துளிகளை விதைக்கிறீர்களோ, விதைக்க 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 ஈசாக்கு வர 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 பெரிய ஆளாய் மாறினது போல கர்த்தர் நம்மையும் இப்படிப்பட்டவனாய் பட்டவர்களாய் மாற்ற விரும்புகிறார். மகா பெரியவளாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இன்னும் கூட கொஞ்சம் நிறைய இருக்கு. நான் இப்போ இத முடிச்சிடுறேன். இப்படிதான் நம்ம கலைஞர் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சின்ன சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு முறை கலைஞர் வந்து வெளிநாட்டுல வந்து வந்து சொற்பொழிவுக்கு போயிருக்கிறாரு. என்ன படிச்சிருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது எம்ஏ பிஎஃப் என்று சொன்னாராம். எம்ஏ பிஎஃப்ஆ இவ்வளவு பெரிய படிப்பா இருக்கேன்னு எல்லாரும் கேக்குறாங்களாம். அவர் சொன்னாங்களாம். அப்ப மார்ச்ல அட்டெம்ப்ட் பட் ஃபெயில்டு அப்படின்னு சொன்னாராம். மார்ச்ல எழுதினேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன்னு நிருபர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா நிருபர்கள் விடலையாம். இன் விச் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது கலைஞர் சொன்னாரு, நான் சொன்னா நீங்க ரொம்ப சிரிப்பீங்கன்னு சொன்னாராம். என்ன பாடம்னா மேத்ஸ்ல தான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா தமிழ்நாட்டுக்கே அவர் புள்ளி விவரத்தை தரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள உயர்த்தி நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய ஸ்டேட்ல சிஎம்மா அவங்கள வச்சாங்கல்ல. அதே போலதான் நம்ம அற்பமானவளா இருக்கலாம், ஒன்னத்துக்குமே உதவாதவர்களாக இருக்கலாம். எப்படி கர்த்தர் வந்து அவங்களை எல்லாம் நம்மள உயர்த்தினாங்களோ, வேதத்துல பார்த்தவங்களை உயர்த்தினாங்களோ, எல்லாரையும் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம இங்க இருக்கிற இந்த இதுல இருக்கிற 18 பேரையும் 19 பேரையும் கர்த்தர் பெரியவளாய் ஒவ்வொருவருடைய காரியத்திலையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லயும் இந்த நேரத்திலயும் அப்பா, இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. செல்வி தங்கைய, ஆக்னஸ் தங்கைய, அனிச்சம் ஆந்திரியா தங்கைய, புஷ்பலதா அக்காவ, கிரேஸ் மனோகரி அக்காவ,
குல்டா சாமுவேல் சிஸ்டர், ரீட்டாக்காவ, ஜெசிமா ஏஞ்சல் பாப்பாவ, ஜெசிதா முருகேஷ் தங்கைய, கிருபா பாப்பாவ, மேக்னா விமல் தங்கைய, மிஸ்ஸஸ் கிரேஸ் ஹாரிங்டன், சுசிலா அக்காவ, ரேச்சல் சுசிதா அக்காவ, ரெபேக்கா சிஸ்டர், சவுந்தராங்கிற தங்கைய, சுபா இவாஞ்சல் அந்த தங்கைய, வசந்தி சித்தியராஜ்ங்கிற சகோதரிய, ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என்னையும் கூட உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய காரியங்கள் அப்பா அற்பமாய் சொற்பமாய் ஒரு வாசல் ஓரத்திலே யாரும் கேட்பாரற்று, ஹல்லேலூயா, ஒருவேளை ஆண்டவரே அந்த மொர்தேகாயை போல குறித்த காலம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் வைக்கப்பட்டிருந்ததுனால அப்பா எங்களுடைய ஜெபங்கள் எல்லா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே அப்பா தண்ணீர் குடியாமலும் ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து 3 நாள் எங்களுடைய காரியங்கள்ல எல்லா காரியங்களையும் ஊழிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை பெரியவளாய் நிறுத்துங்கப்பா, பெரியவளாய் நிறுத்துங்கப்பா. ஏன்னா எங்க 19 பேர் மேலையும் இப்படி அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கப்பா, அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கப்பா. ஒரு நாளும் வீண் போவதே இல்லப்பா. அந்த அபிஷேகம் எங்கள் தலையை நிமிரச் செய்யும்படியா கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. மொர்தேகாயை பெரியவனாய் மாற்றிய தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரியவனாய் மாற்று கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.